அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். உலகத்திலுள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கே போய் சேரட்டும். ஏனென்றால் அல்லாஹு தபாரக் வ தஆலா நமக்கெல்லாம் கஷ்டம் வரும்பொழுது நாம் கடன்களில் சிக்கிக்கொண்டால் அதற்கான என்ன வழி என்று அல்லாஹு தபாரக் வ தஆலா இதை செய்தால் உங்களுக்கு இந்த பலனை நான் தருகிறேன் என்று அல்லாஹு தபாரக் வ தஆலா இப்படிப்பட்ட வழிகளையும் இப்படிப்பட்ட பலன்களையும் இப்படிப்பட்ட உதவிகளையும் அல்லாஹு தபாரக் வ தஆலா நமக்கு தருகிறான் மற்றும் இந்த அமல்களையும் கொடுத்திருக்கிறான். இப்படிப்பட்ட அமல்களை கொடுத்த அல்லாஹ்விற்கு உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமா. மற்றும் இந்த தரூதினுடைய பரக்கத்தினால் அல்லாஹு தபாரக் வ தஆலா நம்முடைய கடன்களை எல்லாம் அல்லாஹ் தூரமாக ஆக்குவானாக. நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அல்லாஹ்வினுடைய உதவி மிக அதிகமாக தேவைப்படுகிறது. நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மிகவும் முக்கியமானதாக ஒன்று சொல்லப்போனால் அது இந்த உலகத்தினுடைய பணம்தான். இது இருந்தால் மனிதன் நன்றாக வாழ்கிறான். இது யாரிடத்தில் அதிகமாக இல்லையோ அவர்கள் மிகவும் கஷ்டமாக வாழ்கின்றனர். ஆனால் உண்மை அது அல்ல. அல்லாஹ்வினுடைய பரக்கத் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் நன்றாக வாழ முடியும். ஏனென்றால் இன்று மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கிறான். அவன் அல்லாஹ்விற்கு ஏதாவது குறை அவன் வைத்தால், அவன் தொழவில்லை என்றால், அல்லாஹ்வினுடைய இபாதத் செய்யவில்லை என்றால், அதே மனிதர் நாளை அவனுடைய நிலைமை பார்த்தால் அவன் அடுத்தவர்களிடம் கையேந்துகிறான். இப்படிப்பட்ட நிலைகளை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். ஏனென்றால் பர்க்கத்து தரக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். யாருக்கு அல்லாஹு தபாரக் வ தஆலா செல்வந்தை பணத்தையும் நகத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்போதுதான் அதில் இன்னும் அதிகமான பர்க்கத்தை அல்லாஹு தபாரக் வ தஆலா தருவான். அதை விட்டுவிட்டு என்னிடம்தான் எல்லாமே இருக்கிறதே, நான் ஏன் போய் அல்லாஹ்விடத்தில் சஜ்தா செய்து நான் கேட்க வேண்டும் என்று அந்த நான் தான் என்று இப்படிப்பட்ட தவறான எண்ணம் தன்னுடைய உள்ளத்தில் இருந்தால், நான் தான் பெரியவன், என்னிடத்தில்தான் எல்லாம் இருக்கிறது என்று அப்படி நாம் நினைத்தால் நமக்கும் ஃபிரௌனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? ஃபிரௌன் என்ன செய்தான்? நான் தான் பெரியவன், ஏனென்றால் என்னிடத்தில் எல்லாமே இருக்கிறது. அப்படிப்பட்டவனுக்கு அல்லாஹு தபாரக் வ தஆலா அவனுடைய கதியை என்ன ஆக்கினான்? இப்படிப்பட்ட எண்ணம் நம்முடைய உள்ளத்திலும் இருந்தால் நம்முடைய கதி என்ன ஆகும்? நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்திருந்தால் அதற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக ஷுக்ர் அதா செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்த வேண்டும். ஒரே ஒரு தொழுகை விடாமல் 5 வேளை தொழுகையும் ஜமாத்தோடு இஹ்லாஸோடு நேரத்தோடு நாம் தொழ வேண்டும். மற்றும் அல்லாஹ்விடத்தில் துஆவும் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், இது என்னுடையது அல்ல, இதை நீ கொடுத்தது தான் யா அல்லாஹ், இது எல்லாம் உன்னுடையதான் யா அல்லாஹ் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் சொல்ல வேண்டும். இது என்னுடையது என்று சொன்னால் அல்லாஹு தபாரக் வ தஆலா அதை திருப்பி எடுத்துக்கொள்வான். அவனுக்கு கொடுக்கவும் தெரியும், திருப்பி எடுக்கவும் தெரியும். இப்படிப்பட்ட அல்லாஹ்விடம் நாம் பர்க்கத்தை மட்டும்தான் பெற வேண்டும். அதை நாம் பர்க்கத்தை போகும் அளவிற்கு அல்லாஹ்விற்கு
நாம் எதையும் குறை வைக்கக்கூடாது. அப்படி குறை வைத்தால் அல்லாஹு தபாரக் தஆலா அதை அப்படியே திருப்பி எடுத்துக்கொள்வான். இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய சோதனையும் கஷ்டம் என்னவென்றால், நாம் என்னதான் சம்பாதித்தாலும் கடனில் சிக்கிக்கொள்கிறோம். நன்றாக தான் போய்கிட்டே இருக்கிறது. ஆனால் திடீரென்று ஏதாவது ஒரு செலவு வருகிறது. அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று ஏதாவது ஒரு கடமை வருகிறது. அப்படி இல்லை என்றால் ஏதாவது ஒரு செலவு, எப்படிப்பட்ட செலவு என்றால் அதை நாம் செய்தே தீர வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமையில் நாம் என்ன செய்கிறோம்? நாம் கடனை வாங்குகிறோம். நாம் கடனை வாங்கி அதை செய்கிறோம், வேறு வழி இல்லாமல். அப்போது நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் கடன் வாங்கி அதை நாம் செய்தால் அது அப்படியே போக போக அது மிகப்பெரிய கடனாக நம் தலையில் மேல் நிற்கிறது. அது எப்படிப்பட்ட கடனாக என்றால், அதை நம்மால் திருப்பி கூட தர முடியாத அளவிற்கு, அந்த அளவிற்கு நாம் கடனை வாங்கி அது எல்லாம் நாம் செய்கின்ற நிலைமையில் நாம் இன்று இருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமையில் கூட நாம் அல்லாஹ்வின் மேல்தான் நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ்வின் மேல் நம்பிக்கை வைத்து நாம் இந்த அமலை தொழுகையுடன் செய்தால் கண்டிப்பாக அல்லாஹ் தபாரக் தஆலா நமக்கு எத்தனை லட்சங்கள் இல்லை கோடிகள், எத்தனை கோடிகள் கடன் இருந்தாலும் அல்லாஹ் தபாரக் தஆலா அதை தூரமாக ஆக்குவான். இதை அமல் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அது என்ன அமல் என்றால், நீங்கள் அதிகமாக ஒரு ஜிக்ர் இருக்கிறது, இதை நீங்கள் அதிகமாக செய்தால் கண்டிப்பாக அல்லாஹ் தபாரக் தஆலா கடனில் இருந்து உங்களுக்கு விடுதலை தருவான். அதிலிருந்து அல்லாஹ் தபாரக் தஆலா உங்களுக்கு தூரமாக ஆக்குவான். கடன் இல்லாத வாழ்க்கையை தருவான். ஏனென்றால் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றில் ஒரு நேரத்தில் மாட்டிக்கொண்டார்கள். அதாவது இதுவும் அல்லாஹ்வினுடைய வேலைதான். அதன் பிறகு அவர்கள் மீனுடைய வயிற்றிலிருந்து வெயிலில் வருவதற்கு இந்த ஜிக்ரை அவர் செய்தார்கள். அது என்ன ஜிக்ர் என்றால், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த ஜிக்ரை செய்த அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். அல்லாஹ் தபாரக் தஆலா இந்த ஜிக்ரினுடைய பரக்கத்தினால் அவர்களுக்கு அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கினான், அவர்களுக்கு விடுதலை கொடுத்தான். அதேபோல் வலிமாக்கள், அதேபோல் மிகப்பெரிய ஷைகுமார்கள், ஒலிமார்கள் கூறுகிறார்கள் என்னவென்றால், நாம் இந்த உலகத்தினுடைய வயிற்றில், கடனுடைய வயிற்றில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு இந்த ஜிக்ரை நாம் அதிகமாக செய்தால் அல்லாஹு தபாரக் தஆலா இதிலிருந்து அல்லாஹு தபாரக் தஆலா கண்டிப்பாக நமக்கு வெளியாக்குவான். இதிலிருந்து அல்லாஹு தபாரக் தஆலா நமக்கு கண்டிப்பாக விடுதலை கொடுப்பான். கண்டிப்பாக இதிலிருந்து நமக்கு அல்லாஹு தபாரக் தஆலா நிம்மதியை தருவான். ஆனால் நீங்கள் இந்த ஜிக்ரை தொழுகையுடன் செய்யுங்கள். 5 வேளை தொழுது இஹ்லாஸோடு அல்லாஹ்வின் மேல் நம்பிக்கை வைத்து இந்த ஜிக்ரை நீங்கள் அதிகமாக செய்யுங்கள். இந்த ஜிக்ரை செய்து அல்லாஹ்விடத்தில் உடனே துஆவையும் கேளுங்கள். கண்டிப்பாக அல்லாஹு தபாரக் தஆலா இந்த ஜிக்ரினுடைய பரக்கத்தினால் உங்களுக்கு இந்த கடனுடைய இந்த மிகப்பெரிய கஷ்டத்தில் இருந்து உங்களுக்கு அல்லாஹு தபாரக் தஆலா வெளியாக்குவான். இதிலிருந்து உங்களுக்கு அல்லாஹு தபாரக் தஆலா கண்டிப்பாக நிம்மதியை தருவான். அமல் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தபாரக் தஆலா நம் எல்லோரையும் கேட்டதை விட அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.